மரபு திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர் எப்படி மரபை கடைபிடித்தார் என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள். சட்டமன்றத்திலே பாருங்க, சட்டமன்றத்தில் அப்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின், இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின், அவருடைய சட்டப்பேரவை உறுப்பினர் சட்டமன்றத்திலே எப்படி நடந்து கொண்டார்கள் என்று வரலாறு சொல்லு. என்னப்பா சவுண்ட் இல்ல ஒண்ணு இல்ல. சபாநாயகர் வந்து சபாநாயகர் பேசும்போது உங்களை வந்து பேச வச்சுருந்த மாதிரி நீங்க வந்து மக்களுக்கு பிரச்சனையாக பேசணும்னு சொல்லியிருந்தீங்க. சட்டப்பேரவையில் திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி நடந்து கொண்டார்கள், எப்படி மரபை கடைபிடித்தார்கள் என்பதை நாட்டு மக்கள் அறிந்திருக்கின்றார்கள். மீண்டும் மக்களுக்கு ஞாபகப்படுத்துகின்ற விதமாகத்தான் இதை நான் காட்டுறேன். முதலமைச்சர் முதலமைச்சர் பேசும்பொழுது தீவிரமான நடவடிக்கை எடுத்திருக்கோம், அதிகாரிகளை வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்கோம், ஓடி ஒளிபரப்புல ஸ்டாலின் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அவர் ஏன் அப்படி அந்த வார்த்தை சொல்லுவாங்க? அந்த வார்த்தை எதுக்கு பயன்படுத்துறீங்க? ஓடி ஒளிவானா ஏன்னா உடனே பாதிக்கப்பட்ட உடனே மக்கள் போய் பார்த்து ஆறுதல் சொல்லிருக்கணும்ல. ஏன் ஆறுதல் சொல்லல? பயமா? இன்றைக்கு யார் முதலமைச்சர், யார் டிஜிபி, இவரெல்லாம் தெரியாது என்று கூட்டணி கட்சி தலைவர் சொல்றார். வெக்கமா இல்ல? ஏங்க ஒரு நாட்டுடைய முதலமைச்சருக்கே நடந்த சம்பவம் தெரியவில்லை என்றால் நாட்டு மக்கள் யார் காப்பாற்றுவது? சட்ட ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய டிஜிபிக்கு இது தெரியாது என்றால் யார் இந்த சட்ட ஒழுங்கை பாதுகாப்பது? சிந்திச்சு பாருங்க. இது ஒரு முக்கியமான வேண்டுமென்றே திட்டமிட்டு அவருடைய கூட்டணி கட்சி தலைவர்களும் இவர்களை தாங்கி பிடிக்கிறார்கள். தவறு. உண்மை என்ன என்பதை வெளியே கொண்டு வர வேண்டும். அதுதான் எதிர்க்கட்சியுடைய கடமை. கூட்டணி கட்சி இருந்தாலும் கூட்டணியுடைய தர்மம் இருந்தாலும் மக்கள் பிரச்சனை வருகின்ற பொழுது அதுக்கெல்லாம் இடமளிக்காமல் உண்மை செய்தியை மக்களுக்கு கொண்டு சேர்த்துதான் உண்மையான கட்சிக்கு அடையாளம். இந்த விவகாரம் சம்பந்தமா சிபிஐ விசாரணை கேக்குறீங்க நீங்க. ஆனா இதுக்கு முன்னாடி பல்வேறு பிரச்சனைகள்ல வந்து சிபிஐ விசாரணையோ சிபிசிஐ விசாரணையோ போகும்போது அதுக்கான நீதி வந்து கிடைக்குமா அப்படின்றது வந்து மிக முக்கியமான கேள்வி. இந்த விவகாரத்துல மட்டும் சிபிஐ விசாரணை கேட்டா அதாவது இதுல என்னன்னா ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. அதுல 2 மாநிலத்துடைய பிரச்சனை. இதுல மெத்தனால் ஆந்திராவிலிருந்து வந்துங்கிறாங்க. சிபிசிஐடி இதுல விசாரிக்க முடியாது. அதனாலதான் சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்றோம். ஆக சிபிசிஐடி விசாரிக்கிறதுக்கு மற்ற மாநிலத்துக்கு அதிகாரம் கிடையாது. ஆக சிபிஐ இருந்தா ஆளுங்கட்சி சேர்ந்தவர்கள் இருந்தாலும் கூட நியாயம் கிடைக்கும், உண்மை குற்றவாளி கண்டுபிடிக்க முடியும். இன்றைக்கு மற்ற அண்டை மாநிலம் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிற காரணத்தினால் இந்த வழக்கை சிபிஐ ஒப்படைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை.